ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ. அவலை வச்சு எப்படி சாக்லேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவல் சாக்லேட் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். வெண்ணெய் 75 கிராம், 20 கிராம் கொக்கோ பவுடர், 55 ml பால், 100 கிராம் சர்க்கரை, 100 கிராம் நாட்டு சர்க்கரை, அப்புறமேட்டு வெண்ணிலா எசன்ஸ். இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். முதல்ல அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் 180 கிராம் அவல் எடுத்திருக்கேன். அதை சேர்த்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். 3 to 4 நிமிஷம் ஃப்ரை பண்ணால் போதும். ஃப்ரை பண்ணிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. அவலை ரொம்ப நேரம் வறுக்கணுன்ற அவசியம் கிடையாது. கொஞ்சம் கிறிஸ்பி ஆகிறதுக்காக தான் நம்ம வறுக்கிறோம். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு பேனில் 75 கிராம் வெண்ணெய் சேர்த்துக்க போகிறேன். வெண்ணெய் ரொம்ப உருகணுன்னு அவசியம் இல்லை. ஓரளவு உருகினதுக்கப்புறமா 55 ml பால் இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாலும் வெண்ணெயும் நல்லா சேரணும். பாருங்கள், வெண்ணெயெல்லாம் உருகிடுச்சு. இதோட 100 கிராம் சர்க்கரை சேர்க்க போகிறோம். சர்க்கரையை சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரை ஃபுல்லாக கரையணும் அவசியம் கிடையாது. அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சிருக்க 100 கிராம் நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நாட்டு சர்க்கரை நல்லா கரையணும், கட்டி இல்லாமல். பாருங்கள், நல்லா கரைஞ்சிருக்கு. இப்போது இந்த நேரத்தில் எடுத்து வச்சுருக்க 20 கிராம் கொக்கோ பவுடரையும் சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். கொக்கோ பவுடர், நாட்டு சக்கரை, சுகர் இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இது கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இதுக்கு இந்த பதம், கம்பி பதம் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஒரு கொதி வந்தால் போதும், நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். பாருங்கள், இந்த கலவை நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு கொதிச்சா போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ஒரு மூடி வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்க போகிறேன். உங்கள்கிட்ட எசன்ஸ் இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுருங்க, தேவையில்லை. அடுத்ததாக நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அவலை சேர்த்துக்கலாம். அவலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மீதம் உள்ள அவலையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். அவலும் இந்த கொக்கோ கலவையும் சேர்ந்துட்டு நல்லா திக்கான கூழ் மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போது இதை ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி நம்ம ரவுண்டாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். பட்டர் ஷீட் இருந்துச்சுன்னா பிளேட்டில் பட்டர் ஷீட் போட்டு அதுக்கு மேலே வைங்க. எங்கிட்ட பட்டர் ஷீட் இல்லாதனால நான் நார்மல் பேப்பர் பிளேட்டில் வச்சுருக்கேன். இதே மாதிரியே மீத உள்ளதையும் குட்டி குட்டி ரவுண்ட் சைஸாக எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வச்சுருங்க, அதுக்கப்புறம் நம்ம ஷேப் பண்ணிக்கலாம். பாருங்கள், பிளேட்டில் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. இதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 2 hours வைக்க போகிறோம். 2 hours ஆச்சு, ஃப்ரிட்ஜ்லேருந்து வெளியே எடுத்துட்டோம். இப்போ இதை நம்ம பிளேட்லேருந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், அடியில் கொஞ்சம் ஒட்டி இருக்கு பாருங்கள். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டர் ஷீட் இல்லாதனால தான். பட்டர் ஷீட் ஒரு வேளை வச்சுருந்தோம் அப்படின்னா இது கூட ஒட்டாமல் வந்திருக்கும். பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கவே. இதோட டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருந்தது. நீங்கள் ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே ஈஸி, அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சாக்லேட் கூட இது. பாருங்கள், ஒன்று உங்களுக்கு உடச்சி காட்டுறேன். அழகாக உடையுது பாருங்கள். மறக்காமல் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.